பக்கமா நியூஸ் இருக்கு. ஆனா எதுல பார்த்தாலும் கள்ள தொடர்பு தான் நிறைய இருக்கு. காலம் கெட்டு போய் கிடக்கு. காப்பி குடிங்க. காப்பி நல்லா இருக்கா? இனிப்பு இருக்காங்களா? இனிப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. லீவ் விட்டாவ நீ நியூஸ் பேப்பர் தான் வாசிச்சுட்டே இருக்கிய. காலையில நேரம் போகணும்ல. இதுல பாப்பா போன் அடிச்சிருக்கா. பேசுங்க எடுத்து. அவளுக்கு என்ன பக்கத்துல தானே இருக்கா? ஒரு யாமே உங்களுக்கு போன் அடிப்பா. கட் ஆயிட்டு. சரி அடிப்பா. சரி நான் ஒல வைக்க. ஹலோ. நீ நல்லா இருக்கியானே? நல்லா இருக்கேன் பாப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. ஹலோ. இங்க சர்ச்சி. அப்படியே 5 நிமிஷத்துல வர சொல்லுடா. சரி. எத்தனை நியூஸ படிச்சாலும் இவ அவனை கூட்டிட்டு போயிட்டா, அவ பக்கத்து வீட்டுக்காரைய கூட்டிட்டு போயிட்டா. இதே தான் ஒரே கள்ள தொடர்பா தான் இருக்கு. நாங்க காப்பி குடிங்க. காப்பியே போட்டா சாயா போடலையா? இன்னைக்கு சாயா போடல. தலை சுத்துது. சாயாவே குடிக்க முடியுமா? தலை வேற சுத்துதாங்க. காலையில அது பித்தம்ல. ஏன்னா காலையில பாப்பா போன் அடிக்கியா? சும்மாவே இருந்துக்கிட மாட்டா. எப்பவும் போன் அடிச்சுடுவா. அவர் நல்லா ஒரு லீவ்ல கூட மனுஷன் வீட்டுல ஒரு நிம்மதியா இருக்க மாட்டா. என்ன வேணுமா அவளுக்கு? ஒரே போனு. இப்ப ஏன் உடனே அடிக்கணும்? அடிச்சு பேசுவா தேவைன்னா. கொல்லாத தங்கச்சி என்ன அடிச்சிட்டா? ஹலோ. ஹலோ. பாப்பா எப்படி இருக்க? எனக்கு ஒரே நெட்வொர்க் ப்ராப்ளம் பத்தியா? அதுவும் ஒண்ணுமே கேட்கல. எப்படினே இருக்கா? நல்லா இருக்கேன் பாப்பா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏனே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம்னே. சொல்லு பாப்பா. நீ பாப்பா பெரிய பிள்ளை ஆயிட்டா. அப்படியா? ஆமானே. அதான் சடங்கு வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன் பத்துக்க. சரி நல்ல விஷயம் தானே. ஆமா. அதனால கார்டு எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு கார்டு கொண்டுட்டு வரேன். என்ன? சரி பாப்பா. சரி. வரதுக்கு முன்னால ஒரு போன் மட்டும் அடிச்சிருந்தேன். என்னன்னே அவியல கூட்டிட்டு வர முடியாது பத்துக்க. துபாயில இருக்கவல்ல. அங்க ஒரே சண்டையா நடக்கு. அதனால அவிய டிக்கெட்டுக்கு கிடந்து அலமோதிக்கிட்டு இருக்காவ. கிடைச்சிட்டுனா சேர்ந்து வந்துருவோம் கார்டு கொடுக்க. இல்ல அப்படின்னா நான் ஒத்தையில வந்து வருவேன். என்னன்னு வருத்தப்பட்டுக்கிடாத நான் சேர்ந்து வரலன்னு. சரி பாப்பா. சரி வா கார்டு அடிச்சோன்னு வா. சரிண்ணே. என்னது கார்டு பேசிட்டு இருக்கு? என்ன ஆயிட்டோம்? அது என் தங்கச்சி மகன் பெரிய பிள்ளையா இருந்தா. பெரிய பிள்ளையா ஆனா அந்த நாளே சொல்லணுமே. கார்டெல்லாம் அடிச்ச பிறவியா சொல்லணும் உங்ககிட்ட. கார்டு இனிமேதான் அடிக்க போறாராம். கொண்டுட்டு வர போறா. நீ இப்பதானே சொன்னான்னு சொல்லிட்டியா? அடிச்ச பிறகு கொண்டுட்டு வரேன்னு சொன்னாவா. இனிமே இதுக்கு எவ்வளவு தொகை ஆகுதோ அது தங்க வேலை வேற என்னடி பெய்கிட்டு இருக்கு. கொத்தா புடுங்கிடுவாள். அவங்களுக்கு என்ன? சரி நீ என்ன போடணும்னு தான் நீ நினைக்கியோ? அப்போ என்னது தங்கத்தெல்லாம் ஒண்ணும் போட முடியாது. இப்ப விலைவாசி கூடுது. அதெல்லாம் ஒண்ணும் போட முடியாது. நாதான தாய் மாமானா ஒவ்வொருத்த வீட்டுல ஒண்ணு கூட போடல. பட்டை எடுத்து கட்ட மாட்டாங்க இப்போ உள்ள காலத்துல. நம்ம பட்டை இருந்தா ஒண்ணு எடுத்து கட்டுவோம். 2 பூவை வாங்கிட்டு போவோம். தங்கம் போடலன்னா நாளை பின்ன அந்த வெள்ளி கொலுசு வாங்கி கொண்டு போங்க. அந்த இடத்துல போய் நான் அந்த சபையில எப்படி நிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அவ வரட்டு. அவ எப்படி வாரா? அவ புருஷனோடயே அவ பத்திரிக்கை வைக்க வரல. இதுலயே அவ லட்சணம் தெரியலையா என்ன மரியாதைன்னு? வந்த பிறகுலாம் இருக்கு. சரி அவரு ஃபாரின்ல இருக்காரு. ஃபாரின்ல இப்ப சண்டை ஈரான் அங்கேயுமா குண்டை போட்டு மட்டும் வந்துருவாருல, இறங்கிடுவாருல. அப்புறம் என்ன வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா சரி பாப்போம். அதெல்லாம் வீட்டு ஆக்கமா தான் இருப்பாங்க. இங்க வந்து கூப்பிடுறதுக்கு அவளுக்கு இஷ்டம் கிடையாது. சரி நீ விடு. நீ போய் கொஞ்சம் எனக்கு ஏதாவது சூப்பு வச்சுட்டா. ஒரே தடுவ முடியா இருக்கு எனக்கு. இன்னைக்கு மிளகு நிறைய போட்டு அங்கசிகாரியை வந்து பேச ஆரம்பிச்சுட்டா மூக்கு வேத்துறோம் எல்லாம் வேத்துறோம். சூப்பு தானே வச்சிருவோம். நீனும் குடி 2 சூப்பர். உனக்கு கொஞ்சம் முனங்கள் நிறைய இருக்கு பத்தியா? சூப்பர் 2 குடி உனக்கு நல்லா இருக்கும். அவர் தங்கச்சியோட நமக்கு உடம்பு ரொம்ப பெருசு. ஆமா. அம்மா உன் பையனை எங்க? அந்த பக்கத்து வீட்டுல அந்த பையனை பாரு. கெவின் 10ஆம் கிளாஸ் பரீட்சைன்னு கவர்மெண்ட் எக்ஸாம்னு
நைட் எல்லாம் தூங்காம அந்த பையன் படிக்கான். அவன் 90க்கு மேல % எடுத்துருவான் போல. உன் பையனையும் உட்கார கொஞ்ச நேரம் படிக்க வை. பக்கத்துல ரோஹித் பையன் இருக்க விட மாட்டேக்கான, அங்க கூட்டு போறான் அது படிக்கிறதுக்கா. அந்த கெவின் எல்லாம் படிக்கிற படிப்புக்கு 95% எடுக்க போறான். பரவாயில்லையே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது அம்மாவும் அப்பாவும் அப்படியே அவனை உட்கார வச்சு படிக்க வைக்க. அவன் என்ன உட்கார வைங்க. என்ன பாப்பா வா. என்ன வா என்ன என்ன இந்தானே வந்துருங்க அண்ணி. எழுதுங்க அண்ணி. வா பிரியா. இந்தாங்க அண்ணி, உங்களுக்கு தான் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு பிடிச்ச கலர் சேலை பத்தியா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன என்ன அண்ணனுக்கு ஆமாண்ணே, உன் மனசே போல வெள்ளை சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன மோதிரம் போட்டு தாய் மாமன்னு அழைக்கணும்ல. எங்க அண்ணன் என் பிள்ளைக்கு தாய் மாமே. உட்காருங்க. கண்டிப்பா வந்துடணும். சூத்த சொல்லன்னு சொல்லக்கூடாது. என் பிள்ளை சடங்குக்கு முன்ன நின்று நீ தான் நடத்தணும். என்ன கண்டிப்பா கண்டிப்பா. கார்டெல்லாம் நல்ல டிசைனா இருக்குது. ஆமா, மே மாசம் 10ஆம் தேதி வச்சிருக்கேன். எல்லாரும் 1ஆம் தேதி வந்துடணும் வீட்டுக்கு. 20 நாள் சடங்கு வீடுன்னு யாருமே சொல்லக்கூடாது. கல்யாண வீடு தோத்து போயிடணும். அப்படி ஜகஜோதி நம்ம இருக்கணும். சரியா? பாப்பா பேரெல்லாம் சும்மா மண்ணல் பறக்குது. ஆமா கார்டு வாங்கி பாருப்பியா. பேர் போடலாம். அண்ணி சேலை பாருங்க அண்ணி, உங்களுக்கு பிடிச்ச கலர். கார்டு பாத்துட்டு இருக்கா, அவளை பாக்கட்டும் ஃபர்ஸ்ட். கார்டுல பேர் போடல பாப்பா. அண்ணி சேலை பாருங்க அண்ணி, நல்லா இருக்கா? கார்டுல பேர் போடல பாப்பா. ஏன்னா பேர் யாரு பேருமே போடலனே. எந்த சொந்தக்காரங்களே பேர் போட்டாலும் பெரியப்பா பேர் போடல, சித்தப்பா பேர் போடல, மாமன் பேர் போடல. அதான் பார்த்தேன். தாய் மாமன் நீ தான் முன்ன நின்று நீ தான் நடத்த போற. ஊர் ஜனத்துக்கே தெரியும் எங்க அண்ணன் தான் எனக்கு பிள்ளைக்கு தாய் மாமன்னு. அதாவது நான் தான் உன் அண்ணன்னு எல்லாருக்கும் தெரியும் பாப்பா. ஆனா எனக்குள்ள மரியாதை நீ இதுல காட்டவே இல்லையே. அதனாலதான் உனக்கு ஃபர்ஸ்ட் கார்டு பேசிட்டு இருக்கேன். கார்டுனால மாமனுக்கு தானே ஃபர்ஸ்ட் கார்டு வைக்கணும். தாய்மாமன் சொன்னாதான் தெரியுமா. நீ தான் நாளுக்கு ஒரு நாள் என் பிள்ளைய வந்து பாத்துட்டு போறான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. பிறகு கார்டுல பேர் போடலையே பாப்பா. உனக்கு கொஞ்சமாவது இந்த அண்ணனோட பாசம் உனக்கு தெரியுதா இல்லையா? என்னையே இந்த 4 நாள் காட்டுல பேர் போடலன்னு கார்டுல கிடையாது. போ உன் கார்டு உன் தட்டை தூக்கி போ. தட்டை தூக்கி போ. எனக்குள்ள மரியாதை என்ன அந்த காட்டுல? கார்டுல நீ என் பேரை போடல. கார்டுல தூக்கி போ. சட்டைக்கு அளவுல நான் இருக்கேன். 50 சட்டை வாங்கி போடுவேன். அப்பா இறந்து போயிட்டாவ. ஒண்ணு நான் படிக்க வச்சேன். பேப்பரை போட்டு பாலை போட்டு ஒவ்வொரு இடமா கூலி வேலை செஞ்சு உன்னை நான் படிக்க வச்சோம்னா அந்த இடத்துல காட்டதான் செய்வா. வீட்டை ஒண்ணு தெரியாது. வீட்டை விட்டு வெளியே 50 மோதிரம் நான் வெளியே சேலையும் சட்டம் சொல்லி பேரு. என் பொண்ணடிக்கு 50,000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுப்பேன். பெயரு வீட்டை விட்டு வெளியே போ. காடை கொண்டு வந்திருக்கா, பெரிய காடு. பேர் போடல. வீட்டை விட்டு வெளியே போயிரு. இவாளும் இவ பழமும் 2 ரூபா பழம், ஒரு ஆப்பிளும் ஆரஞ்சு. இதுக்குதான் நான் அளந்து போய் இருக்கேன். அன்னைக்கே சொன்னேனே, போன் அடிக்க முதல்ல எதுக்கோ நம்மளதான் நகைக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருப்பா. நான் நினைச்சேன் இப்பதான் தெரியுது. பொண்டாடி சொல்ல கேட்கணும். இவ மனசுக்குள்ள எவ்வளவு வஞ்சக புத்திய வச்சிருந்தாலும் என் பேரை கார்டுல போடாம இப்படி கொண்டு வந்திருக்கா. என் அண்ணன் ஏத்துக்குவாங்க. நம்ம ஒரே அண்ணன் தானே வச்சிருக்கோம். என்ன வரலையே அவனுக்கு மனசுல எவ்வளவு தண்ணி வெளி போயிருந்திருக்காவா. அந்த சபை முன்னாடி என்ன முக்கப்படுத்தணும்னு இவன் காடை கொண்டு வந்திருக்கா. பெரிய என்ன கடவுளை. அந்த அவ கூட வந்தாளா அவ மைனி, அவ பேர அவ எப்படி போட்டுருக்காங்க. அவ சொல்லினா இதெல்லாம் இவ பண்ணிருப்பாளா இருக்கும். அவ பிள்ளை சடங்குக்கு நான் பேரணும்ல, அதுக்கு அவ புருஷன் பேர எப்படி போட்டிருந்த நீட்டி முத பக்கம் போட்டிருந்தா. அவ இவளுக்கு அறிவு இருக்கு. என் கூட பிறந்தவளுக்கு அறிவு இல்லல்ல. அதுதான் சொல்லுதம்ல. அடுத்தவளுக்கு நல்லதான் அறிவு இருக்கு. உங்க தங்கச்சிக்கு அறிவு கிடையாது. அதான் அவங்களுக்கு வந்து கெட்டி கொடுத்தீங்களா சீமையில எல்லாம் நம்ம மாப்பிள்ள வைத்தியம் தள்ளிட்டு வருவானே. மேல போட்டு வெடிலாம் போட்டுலாம் விட்டு போறாங்க. ஏதோ தாய்மாமா போட்டு கூட்டு போற மாதிரி போடுவா. அவ வெடியெல்லாம் போடுவா. எனக்கு வச்சாலாம் வெடி. அப்படிதான் வெடி போடுவா எல்லாருக்கும். சரி, நம்ம பாட்டுக்கு சடங்கு எப்படி நடத்தான்னு பார்ப்போம். பெரியவனே என்ன எப்படி இருக்க? வாங்க பெரியம்மா உட்காருங்க. என்னமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உட்காருங்க உட்காருங்க.
என்னல நீ அவ சடங்கு பத்திரிக்கை கொண்டு தந்திருக்க, ஒரு மரியாதை இல்லாம நீ அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணி இவ பெரியவளா அவ பெரியவளா? ஒரு மரியாதை நீங்க சொல்றீ, அவ எனக்கு என்ன மரியாதை தந்தா? என்ன மரியாதை தந்தா? என் பேரே கார்டுல போடலையே. தாய் மாமான்னு என்னன்னு தெரியுமா அவளுக்கு? உங்க அப்பா கூட வந்து 9 பேரு ஒரு சண்டை போட மாட்டாங்க. அவ்வளவு பேரு அவ்வளவு ஒற்றுமையா இருக்கு. எந்த ஃபங்க்ஷன்னாலும் எல்லாரும் ஒற்றுமையா நின்று அவளை செய்வாப்ல. எந்த அவங்களுக்குள்ள எந்த வேற்று வெறுமையே கிடையாது. அத நீங்க அவ கிட்டதான் சொல்லணும். அவ என்ன செஞ்சுட்டா இப்போ? அவ கார்டுல என் பேரை போடல. இதை விட அவ எனக்கு என்ன செய்யணும்? என் தாய் மாமா பேரை போட்டாதான் நீ அங்க போவ. ஆமா, என் பேரை போட்டாதான் 4 பேருக்கு முன்னாடி தாய் மாமா வந்து நான் மதிப்பா நிக்க முடியும். போட்ட நான் எல்லாம் மதிப்பா செய்யணும்னு அவன் நினைக்கல. அப்ப என் பேரே அவன் போடலையே. கார்டுல போட்டாதான் நீ போவ. ஆமா, கார்டுல என் பேரை போடணும். 4 எழுத்தா இருந்தாலும் சரி, 5 எழுத்தா இருந்தாலும் சரி, என் கார்டுல என் பேரை போட்டே ஆகணும். என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? ஒரு கூட பிறந்தா ஒருத்தி இருக்கா. பெரியம்மா, நீங்க அவ்வாளுக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல, நீ தானே முதல்ல நின்று செய்யணும். அம்மா இல்ல அப்பா இல்லன்னா அண்ணனை தானே பேர் போட்டு ஃபர்ஸ்ட் முதல்ல அழைச்சிருக்கணும். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைல அந்த கட்ட செய்ய வேண்டியது யாரு? நீ தான் செய்யணும். காடை தந்த அன்னைக்கே நான் பாதி என் உசுறு போயிட்டு, இனிமே எனக்கு வந்து அவ தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாதுங்க? உன் தங்கச்சி தானே. அத நான் நினைக்கவே இல்ல. நீ எப்படி நினைக்கிறப்ப? உனக்கு கூட இருக்க பாரு, கட்டி வந்திருக்க பாரு, அவ மூட்டி மூட்டி தந்ததான் நீ இப்படி செய்யற. அவ என்ன அவள சொன்னா கார்டுல பேரு போடாதீங்கன்னு அவள சொன்னா. அவளுக்கு தகுந்த மாதிரி சபையில ஏன் மூக்கு அறுக்கணும்னு சொல்லி அவ நினைச்சிருக்கா. அவ அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாது. அவ அப்படிப்பட்ட பிள்ளைதான். அத கார்டுல என்ன பேசுறாங்க? ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தானே வந்தாங்க, அங்க போயிட்டு சாப்பிட்டு போக சொல்லுங்க. அவ புருஷன் முன்னாடி பேரு, அவ பேரு பிள்ளை பேர் மட்டும் தான் கொடுக்க. வேற யார் பேர்? அவ குடும்பத்துல அவ புருஷன் வீட்டு ஆட்கள் பேர். அதாவது பெரியம்மா உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஒரு ஃபங்க்ஷன்னா தாய் மாமா தான் ஃபர்ஸ்ட் போனோம். அந்த தாய் மாமா நான். அப்ப என் பேரே அவ போடல. பேரே சொல்லுவாங்க பழைய காலத்துல, கொப்புள் கொடி உறவு சொல்லுவாங்க. எந்த உறவா இருக்கட்டும் மாமா, ஒரு பேர் பண்ணது நீ இப்படி சண்டை போடுறீல. சரி சரி என்ன பாருங்க, அவ எப்படி அந்த சடங்கை நடத்திக்கிறட்டு அவ புருஷன் பாறையில வந்து இருந்து வந்திருக்காமல அந்த தொப்ப வயிறுக்காரன் அவனும் என்னவும் நடத்திட்டு போட்டு எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்படி நீ எப்படி திருப்பமா பேசுற? வர உன் பொண்டாட்டி எப்படி பேசுவா? பேசாம இருப்பா? ஏன்டே வாலியே நீங்க? என் பொண்டாட்டி என்ன பேசுறா? வீட்டு பேசுங்க. என் பொண்டாட்டி எதுக்கு பெரியமா பேசுறிய? எனக்கு அவ சரி பேர் கணக்க போடல, நம்ம போவேன்னு சொல்லணும். அப்படி கிடையாது, பேரே போடல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என் பொண்டாட்டி எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல. காடை பார்த்துட்டு நான் அடுத்த நாளா சண்டை போட்டேன் கிடையாது. அவ மூஞ்சிலே விட்டு இருந்தேன், தட்டுக்கிட்டலாம் விட்டு இருந்தேன். தேவை கிடையாது எனக்குன்னு. என்னதான் முடிவு எடுத்திருக்க நீங்க? என்ன முடிவு? நீங்க எங்க வந்தீங்க? ஃபர்ஸ்ட் சடங்கேட்டுக்கு வந்தீங்களா? நாளைக்கு போயிட்டு போங்க. வேற ஒரு நாள் பாசலாம். நீங்க 2 பேரும் இப்ப சடங்குக்கு பெரியம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், நீங்க எப்பவும் என் வீட்டுக்கு வரலாம் போலாம். ஆனா அவ கதையை நீங்க என்கிட்ட விடக்கூடாது. விட்டா நீங்க வர வேண்டாம். நீங்க என் வீட்டுக்கு வாங்க, என்ன பத்தி பேசுங்க, என் பொண்டாட்டியை பத்தி பேசுங்க, என் பிள்ளையை பத்தி பேசுங்க. வேற எந்த கதையும் நீங்க பேசக்கூடாது. இதான் முடிவு. இதுதான் என் முடிவு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். கேட்டா நானும் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இதுதான் உன் முடிவு. இதுதான் என் முடிவு. நீ அந்த முடிவுல தான் இருக்க. ஆமா. சரி நான் வரேன். ஏன் துப்புரிதாளோ? உங்க சொல்லி விட்டுருப்பாளா இருக்கும். இவன் வரலன்னா நம்மளுக்கு யாரையா விட்டு இழுத்துடலான்னு பாக்கா. நகை போடணும்ல. இது எவ்வளவு வாய் உங்க பெருமைக்கு ஒற்ற மாதிரி இருந்துகிட்டு என்னையே சாடி சாடி பேசிட்டு இருக்கியா? நானும் சொன்னோம்ல, ஏன் பொண்டாட்டி எனக்கு பேசுறியா? நான் தான் சொல்லி தானே விட்டுருக்கேன். இனிமேல் வரக்கூடாது. என்ன பாராட்டு என்னைக்காது வயிற்றால எடுக்க மரத்தை கொடுத்து எலும்பையும் உருவ வச்சுக்கிட்டேன். இருக்கிறது 4 கிலோ, ஆனா பேசுறது 40 கிலோ. அதெல்லாம் உஷாரு, ரொம்ப உஷாரு. என் பார்வைக்கு மாமியார் கொடுமையை அனுபவிக்கல. நான் கட்டினதுல இருந்து மாமியாருக்கு பிரச்சனை இல்ல, இப்ப உங்க பெரியமே பிரச்சனை இல்ல, தாங்க முடியல. என் பார்வைக்கு இவ அங்க இவைய பிள்ளைகளை யாரையாவது சொந்தக்காரால விட்டுருப்பாளா இருக்கு தாய் மாமாவுக்கு. அதனால இவருக்கு கையும் காலும் ஒத்திக்கிட்டு இவ பேசிட்டு அலையிறாங்க. விடு. சரி என்னையும் போறாங்க. ஒரு கவலையே இல்லாம போறா பாருங்க. அவ எதுக்கு அதுல நின்னுகிட்டு என்னைய பொம்பளை நடத்திட்டா பாருங்களாம் சடங்க. ஆளே இல்லாம சாதிச்சுட்டால. இவாளா பொம்பளை மினிக்கிட்டு போறா மினிக்கிட்டு. அவ நான் பேசுவேன்னு சொல்லிட்டு என்னைய அப்படி எட்டி பாக்கா. இவரை நான் ஏன் பாக்கணும்? இவகிட்ட நான் ஏன் பேசணும்? எனக்கு அவன் மூஞ்சியே பார்க்க பிடிக்கல. ஒரு மதிப்பு கொடுக்க தெரியல. அண்ணன் என்ன என்னன்னு
இவ மூஞ்சி நம்ம ஏன் பார்க்கணும்? இவட்ட நம்ம மதிப்பை எதிர்பார்த்தோம். வாங்குங்க. வா வா வா. குடும்பத்துல அவங்கள மதிப்பாவ. மச்சான் உங்களை தான் பார்க்க வந்தேன், நீங்களே எத்தாப்புல வந்துட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ஆயிட்டு? உங்க பாப்பாக்கு நல்லா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கா பார்த்துடுங்க. அதான் சொல்லிட்டு போங்க, கொஞ்சம் ஒரு எட்டு நீங்களாட்டு வந்து பார்த்துட்டு போவேன்ட்டுதான். அவ ஆஸ்பத்திரியில இருந்தா அதை செஞ்சா இதை செஞ்சா, அதெல்லாம் என்கிட்ட எதுக்கு வந்து சொல்ல வாரிய? ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கவங்களும் கூட பிறந்தது ஒண்ணு தானே இருக்குது. ஒன்னு இருக்கோ ரெண்டு இருக்கோ, அவளுக்கும் எனக்கும் செட் ஆகாது. நாங்க வந்து எனக்கு அவ தேவை கிடையாதுன்னு நான் நினைச்சிட்டேன். என்ன செய்ய போனா தேவையில்லாத அளவுக்கு என்ன செய்ய போனா இது உங்களுக்கு தெரியாதோ? ஒரு கார்டுல என் பேர் அவ போடல. கார்டுல பேர் போடல. கார்டுல பேர் போடல. இதுக்கு கார்டுல பேர் போடல. இதுக்கு மேல அவ எனக்கு என்ன செய்யணும்? ஒண்ணுமே செய்யாண்டா. அவ எனக்கு தான் சொன்னா என் பேர் போட்டிருந்தாளா? அவ யாரு பேரையும் போடட்டு. அவிய அண்ணன் தம்பி பேரை நீங்க போட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டு ஃபேமிலியில நான் போட வேண்டிய கட்டாயம், அதனால போட்டேன். நம்ம அண்ணன் ஒன்னும் நினைக்க மாட்டேன். இவளுக்கு போட வேண்டிய கட்டாயம் இல்ல. நீங்க இப்படி தப்பா நினைப்பீன்னு அவ நினைச்சிருக்க மாட்டாங்க. பாருங்க, அவ ஆஸ்பத்திரியில இருக்கட்டு, அவ கல்லறைக்கு போட்டு எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவ செத்துட்டான்னா நான் வாரேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே என்கிட்ட நீங்க பேசக்கூடாது. அவளே வேண்டான்னு இருக்கும், நீங்க என்னத்த வந்து பேசுதியா? போங்க. ஒரு உடம்பு சரியில்லாத பிள்ளையை பார்க்க வாங்கன்னு சொன்ன பாருங்க, அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, நான் வாரேன். வேஸ்ட் வாங்க. இதே வரலண்டி சரி நானுமே கூட்டம் பாருங்க. சார் தான் உங்க அண்ணனை பார்த்த பார்த்துக்க 2 வாரம் இருக்கும் பார்த்துக்க ஆஸ்பத்திரியில் இருந்தான். ரொம்ப உடம்பு சரியில்லை. இப்போதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஒருக்க என்ன பெரியமா நான் சொல்லுங்க. ஃபோன் அடிச்சு நான் டயர்டு ஆகி போனேன். எடுக்கவே மாட்டான். மெசேஜ் அனுப்புன உடனே எங்கள் மைனிக்கு கோவம் வந்துடுது. இவளுக்கு ஏதாவது காரியம் இருக்கும், அதனால தான் இப்போ மெசேஜ் போடுதா அப்படின்னு. ஒரு நேரம்லாம் மைனி ஃபோன் எடுத்து சொல்லிட்டாவ, இனி ஒரு நேரம் ஃபோன் அடிச்சாலும் உன்னை என்ன பண்ணுதேன் பாரு அப்படின்னு. என்ன பெரியமா நான் செஞ்சேன்னு சொல்லுங்க. எத்தனையா இருந்தாலும் உன் கூட பிறந்தா அவன் ஒருத்தன் தானே இருக்கான், நீ ஒருத்தி இருக்கா அவனுக்கு. அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நீ அவனை போய் ஒருக்க போய் பார்த்து அவன் அதை கூட விடுங்க. பஜாருக்கு போயிட்டு எய்தாப்புல இருந்து வர அவனை பார்த்து நான் சிரிக்கேன். நான் நிற்க அப்போ கூட என்ன பேச மாட்டேங்க. அப்படியே போயிடுது. அந்த கார்டில் ஒரு பேர் போடலைன்னு சொல்லிட்டு இவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். குடும்பம் முழுசும் பேரை போட்டுட்டு அவன் பேர் போடலைன்னா அவன் கோவத்தில் ஒரு வாஸ்தவம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். யாரு பேருமே போடலை தெரியுமா? யாரு பேருமே போடலை. ஏன் தாய் மாமே நீ வந்து பேர் போட்டாதான் நீ தாய் மாமானா சொல்லுங்க. அவன்கிட்ட நானும் சொல்லியாச்சு, அவன் கேட்க உண்டான வழி இல்லை. சரி இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கான்ல, போய் ஒரு வார்த்தை போய் கேட்டுட்டு வா. எப்படி பாசமா இருப்பான் என் மேல தெரியுமா? என் பிள்ளை விஷயம் வந்த உடனே இப்படி கோவப்படணும்னு அவசியமே இல்லை. என் பிள்ளைக்கு செய்முறை செய்யணும்னு நினைக்கானா? பைசா இல்லையா என்ன ஒண்ணுமே தெரியல. ஏன்னா என் பிள்ளைக்கு நீ 10 பவுன் செயின் போடணும்னு நான் சொன்னேன்னா, நீ வந்து என் பிள்ளைய ஆசீர்வதிச்சாலே போதும். உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால நீ பார்த்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கேன். நீ ஏசுவான் பெரியமா. நான் பரவாயில்ல, உடம்பு சரியில்லாம இருக்கேன், இனி என்னத்தை அவ்வளோ பேசன்னு சொல்லி ஏதாவது மனசு தடைப்படுத்திக்கணும். நீ போய் ஒருக்க போய் பார்த்துட்டு வந்துடு. என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு இருந்தால் உனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். நம்ம அண்ணன் வேற இப்படி இருக்கானே, நம்ம போய் பார்க்கலங்கிற அளவில் பாருங்க. போய் இப்போ நான் மேபிளா அண்ணியை கூட்டிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி போய் பார்த்துட்டு வரேன். நான் இப்போ போகிறேன். சரி. ஹலோ என்னை ஹலோ என்னை எப்படின்னு இருக்க? நல்லா இருக்கியானே? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பெரியமா சொன்னாவ. ஓஹோ, உடம்பு சரியில்லைன்னு நீ என்ன நக்கல் பண்ணுதா போல? என்ன இதுல என்னன்னே நக்கல் இருக்கு? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் அடிச்சு கேட்டது நான் தப்பானே? இந்த இப்படி ஒரு சடங்கு என் பிள்ளைக்கு நான் நடத்தணுமா சொல்லி, இந்த சடங்கால வந்து என் சடங்கு வச்சு முடிச்சு எல்லாம் நாரி நாசமா போய் 5 வருஷம் ஆயிட்டு. ஆனா இன்ன வரைக்கும் நீ அந்த சண்டையை விட மாட்டுக்க. எனக்கு டென்ஷனா இருக்குனே. என்ன பாரு, என் வயிற்று எரிச்சலை நீ வாங்கி கட்டிக்கிடாத. நான் சொல்லுதம்ல, கார்டில் நீ என் பேரை போடலை. அன்னைக்கே நீ என்னைய வந்து ஒரு சமுதாயம் முன்னாடி என்னை நீ எவ்வளோ இழிவுபடுத்தணுமோ அவ்வளோக்குள்ளே என் பேரை நீ நாரடிச்சிட்டா பார்த்துக்கா. நீ மறுபடியும் நீ எனக்கு எதுக்கு ஃபோன் அடிக்கா? எதுக்கு ஃபோன் அடிக்கா? புது நம்பர்ல இருந்து ஃபோன் அடிக்கான்னு பெரிய வார்த்தை யாரு? நீ எப்படின்னு இருக்க? உன்னை விசாரிக்கிறதுக்கு நான் ஃபோன் அடிச்சேன். நீ என்னைய விசாரிக்கிறதுக்கா? இப்போ 4 பேர் சொல்லியிருப்பான், நீ சொல்லியிருப்பா என் சடங்குக்கு வரல, என் மகா சடங்குக்கு, அதனால இவனுக்கு சோமலாம வந்துட்டுன்னு இப்போ நீ நக்கலா நீ எனக்கு ஃபோன் அடிக்கா. என்ன பாரு, நீ நாசமா பேருவா பார்த்துக்க. நீ நல்லாவே இருக்க மாட்டா. மொத போனவை நீ அப்படி பெரியவனே, உன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்த்தியா? என்ன அவளுக்கு உடம்பு சரியில்லை, நான் எதுக்கு போய் பார்க்கணும்? அவள் 2 மாசமா உடம்பு சரியில்லாம இருக்கா. நீ ஒரு வார்த்தை போய் பார்க்கலாமா? நான் போக முடியாது பெரியம்மா. தெரியுமா தெரியாதா? அவளுக்கு எனக்கு தெரியும். அவ வந்து ஐசியூல இருக்கும் போதே அவ சொந்தக்கார ஆள் வந்து நான் எதுக்கு போனோம்?
அவ ஐசியூல போனா என்ன, எங்க போனா எனக்கு என்ன? ஓ கூட பிறந்தவ தானே? கூட பிறந்தாதான், ஆனா இப்ப கிடையாது. ஓ கூட பிறந்த ஒருத்தி இருக்கா, நல்லது கெட்டதுல போக முடியும். நீ அவ பிள்ளை சடங்குக்கும் பேர போடல, சடங்குக்கும் போகல. அந்த பிள்ளை இப்போ ரொம்ப முடியாம இருக்கு. அந்த கட்டத்திலேயே போகலாம். மேல நான் போக முடியாது பெரியம்மா. மறுபடியும் எதுக்கு நீங்க அதை சொல்லிட்டே இருக்கீங்க? விடுங்க, போக முடியாது எனக்கு. என்ன விடுங்க, போக முடியாதுங்க. ஒரு சடங்குக்கும் போக முடியாது. அதுக்குள்ள உடம்பு சரியில்லாம இருக்கு, அதுக்கும் போக முடியாது. அப்ப நீ எதுக்கு, என்னத்துக்கு தான் கூட பிறந்தே எனக்கு தெரியல. நான் எதுக்கு பிறந்தேன் அதுதான் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு யார் இருக்கா, உன்னை விட்ட யார் இருக்கா கூட பிறந்த சொல்லு. அதை அவ நினைக்கணும். அவளுக்கு இப்ப எனக்கு அவ அப்படித்தானே இருந்தோம். இவ்வளவு நாளும், இவ்வளவு வருஷமா அப்படித்தானே இருந்தோம் பெரியம்மா. பேர் போடாங்க, உனக்கு என்ன பேரே போடல. ஒரு கூட பிறந்த தாய் மாமா பேரே போடல. இது உங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது, எனக்கு பெருசா தெரியுது. சரி, ஒண்ணு கேள்விப்பட்டியா? ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வீட்டுக்கு நம்ம முன்னாடி இருந்தோம்ல பழைய வீடு, ஆமா, அதுக்கு எத்தாப்புல ஒருத்தர் இருந்தான் தெரியுமா? ஆமா, சேகர்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. அவன் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த இவ வித்திருக்கா அவங்கிட்ட. அவ வீட்டுல இருந்து ஒரு இடத்த 10 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கான். அவன் என்ன தாரேன் நாளைக்கு தாரேன்னு ஏமாத்திட்டு இப்ப 2 மாசமா ஆயிடுச்சு. அவன் உடம்பு சரியில்லாம், அதுலயே பாதிப்பாட்டுட்டான். பைசா 10 லட்சம் ரூபா நாம போட்டு போயிட்டானா? ஆமா, நீ உனக்கு தெரியுங்களா, உனக்கு அவன் ஃப்ரெண்டு தானே வாங்கிட்டு. நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? அவ பைசா நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? அவன் 10 லட்சத்தை ஏமாந்துட்டு போட்டு 20 லட்சத்தை ஏமாந்துட்டு போட்டு எனக்கு என்ன? ஏன்ட கேட்டா கொடுத்தா? கூட பிறந்ததுக்கு இப்படி செய்தியா நீ? இங்க பாருங்க பெரியம்மா, யார் போடல தங்கச்சி இந்த மாதிரி வெறுக்க நீனு. இந்த பாருங்க, அவ வீட வித்துட்டு போட்டு அவளை ஏமாத்திட்டு போட்டு சொத்தை சுருட்டிட்டு போட்டு எனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் போக முடியாது, அவள் கேட்டு எங்கேயும் பேச முடியாது. வேற யார் தான் கேட்பாங்க? யாரு கேட்டாவளுக்கு அவி போய் கேட்கட்டு, அவி சொந்தத்தை கூட்டிட்டு போட்டு. அவ என்ன எதுக்கு நீங்க சொல்றீங்க? எப்படி கூட்டு போக? ஏன் நீங்க போய் கேட்க வேண்டியதானே? சொன்னா கேட்பானோல எவனாவது? ஆஹா, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, காரமா அப்படி ஏமாத்திட்டு தான் போவோம். ஆமா, நீங்க போகணும்னா போங்க. எதுக்கு எல்லாரும் ஏன்ட்ட வந்து சொல்றீங்க? தெரிஞ்சவங்க உன் ஃப்ரெண்டுனால தானே வந்து சொல்ல வரேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆளுன்னு நான் பேச முடியாது. கொடுத்தது அவ, ஏமாந்தது அவ, எனக்கெல்லாம் தெரியாது. நீங்க என்னன்னு பேசுமா பேசிக்கிடுங்க. அவ பைசா கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி. ஆனா எனக்கு துரோகம் பண்ணனால காடல என் பேரை போடாம. ஆமாப்பா, இப்படி ஒரு தங்கச்சி இப்படி வாழ்த்தி பேசுற பாரு. நீ என்ன பிள்ளைய வாங்க பெரியம்மா, உங்களுக்கு வந்திருந்தாதான் அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, வந்திருந்தா தெரியும். கூட பிறந்தவளை இப்படி பறக்கடிக்கியாச்சே, என்ன பிள்ளைய தெரியல. ஜூஸ் குடிக்க அடிக்கிற வெயிலுக்கு. வெயில் நாடு அடிக்க பத்தியெல்லாம் பயங்கரமா இருக்கு வெயில். வெளியவே போக முடியல. அக்கினி நட்சத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி மூஞ்சில அனல் காத்தா அடிக்கி. மழை மழை பெய்யக்கூடாதா? மழை எங்க வர? நல்ல இருக்க இடத்துல கூட மழை கிடையாது. உங்களுக்கு எல்லாமே கெட்டவியே தான். சரிதான். என்ன சத்தம் கேக்கு? வாசல்ல இருந்து வராங்களா? பெரியம்மா வாங்க. என்ன பெரியவங்க நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும் பெரியம்மா, உட்காருங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? வேற என்ன, எப்படி இருக்கீல? நல்லா இருக்கும். வேற பிசினஸ்லாம் எப்படி போகுது? பிசினஸ் தான் கொஞ்சம் என்னத்த சொல்ல, பிசினஸ் அமோகமா போவோம்னு நினைச்சுதான் நம்ம தொடங்கணும். இப்ப என்னாச்சு? ஆனா அது நம்ம நினைச்ச அளவுக்கு அதை எதிர்பார்க்க முடியல. வாட்டர் ஓவே எடுக்க முடியுதா என்னவோ தெரியல. என்ன சொல்ற? அப்படி அப்படிதான் போயிட்டு இருக்கு. வீட்டுக்காகவும் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு பெரியம்மா, என்ன சொல்லணும்னு தெரியல. உன் பார்ட்னர் எல்லாம் எப்படி சொல்ற? என்ன சொல்றாப்புல? பார்ட்னர் என்ன சொல்லுவான்? பார்ட்னருக்கும் எல்லாமே அப்படிதான். மொத்தமா லாபம் கிடைச்சா தானே பெரியம்மா நம்ம எடுக்க முடியும் எல்லாரும். ஆமா, அவனும் மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பான். நீனும் கம்பெனில இருக்கியா? என்ன இல்ல, அவன் மட்டும் தான் இருக்கானா? இல்ல, கரெக்டா போயிருவேன், கம்பெனிக்கெல்லாம் போயிருவேன், வருவேன். பிசினஸ் கொஞ்சம் லாஸா போகும்போது நம்ம எனக்கு தான் உனக்கு தான் சொல்ல முடியாதுல்ல. சரி சரி. ஏன் கையே பிடிச்சிருக்கே, என்னாச்சு? தெரியல பெரியம்மா, காலையில இருந்து எனக்கு இந்த கை உழைஞ்சிட்டு ஒரு மாதிரி எனக்கு வருது. ஏன் வலிக்கு? தெரியல, கை வலிக்குங்க சொல்லவே இல்ல. ஒரு மாதிரி எனக்கு வருது, என்னன்னு தெரியலையே. எதுக்கு? என்னாச்சு? 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 எதுக்கு? பெரியவன் என்னாச்சு? ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சுங்க உங்களுக்கு? நீங்க ஆஸ்பத்திரி போனடி. போன் எங்க அடிக்க? டாக்ஸி பார்க்க போறேன். பெரியவனே, என்னாச்சு பெரியவன் உனக்கு?
படுத்து கிடக்கலங்க. எங்க வாங்குங்க சித்தி, எங்க வாங்குங்க. என்னங்க ஆயிட்டு உங்களுக்கு? மூச்சு பிச்சு இல்லாம ஐசியூல படுத்து கிடக்காம கை வலிக்கு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டாங்களே. எனக்கு எப்படியோ இருக்கு. எங்க பையனை விட்டுட்டு போயிடாதுங்க. எப்படி அந்த பேசாம நான் சொல்ல தைரியமா பார்க்க விட மாட்டேங்காம. சரி அப்படி இருக்கும் மனசுக்குள்ள நல்ல கூடயே நடத்துவாங்க. சரி விடுங்க அண்ணி, ஐசியூல இருக்கிறதுனால உள்ள உடலே என்னமோ தெரியல. எங்க அம்மா கிட்ட இத்தனை வருஷம் ஆகியாட்ட பேசாம இப்படி படுத்து கிடக்க ஆஸ்பத்திரியில எதுக்கு வந்து கேக்குமே, எங்க அப்பா எங்கன்னு கேக்குமே, நான் என்ன சொல்லுவேன்? சும்மா இருங்க அண்ணி. ஆண்டி நீங்க பெருசு பெரிய வார்த்தையெல்லாம் பேசி நீங்க இது பண்ணுனீங்க. ஆண்டவர் கண்டிப்பா ஒரு அற்புதத்தை பைசா கூட கெட்டதுக்கு இல்லாமல இருக்கு. எவ்வளவு வேணுமோ 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கட்ட சொன்னாங்கம்மா. கட்டிட்டு வந்துருமா, பைசா இருந்துன்னா போமா. எல்லா பைசாயும் நான் கட்டிடுறேன். யார் நீங்க கவலைப்படுத்தீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி ஆயிப்போச்சு. எப்ப வருவான்னு தெரியலையே. பாட்டியும் விட மாட்டேக்கால் வந்து நர்சுமாரு. ஹலோ ஹலோ, என்னங்க எங்க அண்ணன் ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்களாங்க. 5 லட்சம் ரூபா வேணும். உடனே நீங்க பைசாயை போட்டு விடுங்க. ஆமா ஆமா, மெடிக்ளைம்லாம் இல்லையா? சரி. இவனே நீ இப்போ உயிரோட இருக்கனா அதுக்கு உன் தங்கச்சி கிடத்தான் தான் காரணம். அங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே பதறி அடிச்சு ஆஸ்பத்திரிக்கு எப்படி ஓடியா தெரியுமா? அங்க பைசா எவ்வளவு கட்டணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பைசா அவன் தான் கட்டியிருக்கான் உன் தங்கச்சிக்காரி. நீ என்ன வீம்பு பிடிச்சிட்டு அந்த பத்திரிக்கையில பேர் போடல. நான் அவ வீட்டுக்கு போக மாட்டேன், செத்தா கூட அவ வீட்டுக்கு போக மாட்டேன், வைக்க மாட்டேன்ட்டா. அவ உடம்பு சரியில்லை அதையும் கூட நீ பார்க்க மாட்டேன்ட்டா. எப்படி இருக்க என்ன விசாரிக்க மாட்டேன்ட்ட. ஒருத்தங்கிட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த வித்துருந்தா அது பைசாவாவது வாங்கி கொடுவோம், ஃப்ரெண்டு தானே குமார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதையும் வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்ட. பாரு உனக்கு ஒன்றும் முடியலைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு சொல்லி ரொம்ப முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. போய் அவங்க வீட்டில் உடனே பதறி அடிச்சு ஓடி வந்து உனக்கு அவ்வளோ பைசா கட்டி டிஸ்சார்ஜ் ஆகி இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கணும். அவதான் காரணம். உன் வீம்பு அப்பா அப்படி இருந்துச்சு தலைக்கு மேல. ஆமாங்க, அவையதாங்க என்ன சமாதானப்படுத்துனது. ஓரளவு பிள்ளைகளை கூட்டு போய் அவையதான் சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் சமையல் பண்ணி அவையே தான் கொண்டு வந்தாங்க. அவங்க தங்கச்சிலாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. நீங்களாம் தங்கச்சா கிடைச்சதுக்கு என்ன கொடுக்கணும், யாரு கொடுக்கணும்? நர்சுமார்ட்ட டாக்டர்கிட்ட வர்றவங்கள்ட்டலாம் கெஞ்சி என்ன கொடுக்கணும் கேட்டு அவன் செஞ்சு செலவு பண்ணியிருக்கான். அவ பைசானெல்லாம் பார்த்தா ஒரு பேர் போடலன்னு அவளை பண்ணி அந்த பிள்ளை அந்த பாடுபடுத்தி எடுத்துட்டா நீ. ஆனால் அவள் அதை மனசில் வச்சுருந்தாளா பாரு. உன் ரத்தம்ல அது உன் ரத்தம் வேண்டாம் உன்னை ஓடி வந்து பார்த்துச்சு. இதே அடுத்தவங்கள வருவாளா? ஒருத்தையும் வர மாட்டான். பிரதர் சிஸ்டர் இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு? இப்போ பரவாயில்ல, உடம்புக்கு நல்லா இருக்கு. நானும் கேள்விப்பட்டேன். எப்படி திடீர்னு என்ன எனக்கு காலையில இருந்து இந்த கை தான் வலிச்சுட்டே இருந்தேன். நானும் என்னன்னு சும்மா தான் அப்படி கை வலிக்க அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் இப்படி எல்லாம் ஆகி போச்சு. ஐயோ பிரதர், ஏன் பிரதர் ஆல்ரெடி எவ்வளோ பிரச்சனை. என்ன நான் கூட கேள்விப்பட்டேன் உங்க தங்கச்சியை பத்தி. நீங்க எப்படி இவ்வளோ வருஷம் நான் கேள்விப்பட்டேன். நானும் இவ்வளோ நாள் ஏன் இவ்வளோ கோவத்துல இருக்காங்கன்னு நினைச்சிட்டே இருப்பேன் பிரதர். ஆனா எதுக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப மன கஷ்டமாச்சு பிரதர். போய் ஒரு பத்திரிக்கை கார்டுல உங்க பேரை போடலன்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷமா? அது நடந்து எவ்வளவு வருஷம் இருக்கு பிரதர்? ஒரு 10 வருஷம் இருக்காது. சடங்கான பிள்ளை இப்ப கல்யாண வயசுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்துரும். அந்த நிலைமை வருது. ஆனா நீங்க இன்னும் அதை மறக்காம எப்பவுமே அடிக்கடி வந்து உங்க தங்கச்சி என்கிட்ட வந்து அழுவாங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அதை கூட பார்க்க அண்ணே வரல, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அப்படின்ட்டு. அவங்க சீரியஸா இருந்துச்சுல கூட நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து தெரியுமா? அப்ப கூட நீங்க வரல. ஆனா நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஒண்ணுன்னு எப்படி உங்க தங்கச்சி வந்து நின்னான்ட்டு? உங்களுக்கு அது கொஞ்சம் கூட தோணவே இல்லையே? அப்படி என்ன வைராக்கியம் பிரதர் நீங்க சொல்றீங்க? எதுக்கு நீங்க கோவப்பட்டீங்க? முதல்ல அந்த பத்திரிக்கை கார்டுல தாய் மாமன் 4 பேர்ல என் பேரை போடல அப்படின்னீங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு நீங்க தாய் மாமனை என்ன பண்ணீங்க? இவ்வளவு 10 வருஷம் கோவமா? உங்க தங்கச்சின்னு நீங்க இருந்தவங்க தானே. அதுக்குன்னு ஒரு சின்ன விஷயத்தினால இவ்வளவு எதுக்கு உங்களுக்கு வைராக்கியம்? எனக்கு புரியல பிரதர். உங்க தங்கச்சியும் என்ன வேணுனேவா போடல உங்க பேரை? யார் பேரும் போடல, அதனால தானே போடல. அதுக்கு கோவம் இருக்கலாம். அதுக்கு நீ எவ்வளவு நாள் கோவத்துல இருக்கலாம்? இவ்வளவு வருஷ கணக்காவா பிரதர்? நம்ம வசனத்தெல்லாம் படிக்கிறோம் தானே.
கண்ட சகோதரன் இடத்துல அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவீங்க பிரதர்? சகோதரன் உங்களுக்கு இருக்கிறது ஒரு தங்கச்சி தானே. ஐயோ பிரதர், இப்போ கூட வரச்சுல நான் அவளை பார்த்துட்டு தான் வந்தேன். அவ தான் எனக்கு சொன்னா, போய் எங்க அண்ணனை பாருங்க, இது முடிஞ்சா ப்ரேயர் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு வந்தா. எதுக்கு நான் அப்பவும் விட்டேன், வா என் கூட வான்னு சொன்னதுக்கு இல்ல அண்ணன் இப்போதான் ஹார்ட் அட்டாக்லாம் சரியாகி வந்திருக்கான், எங்க என்ன பார்த்து கோவமாய் மறுபடியும் பிபி ஹை ஆயிட்டுன்னா எனக்கு எங்க அண்ணன் கஷ்டப்படுத்தி பார்க்க முடியாது அப்படின்னா. அப்படி இருக்கிற தங்கச்சி நீங்க எப்படி உங்களுக்கு இப்படி பண்ண மனசு வருது பிரதர்? ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஃபோன் அடிச்சு கூப்பிடுங்க. பாப்பா அண்ணே வேகுவாமா, என்ன நீ எனக்கு 10 வருஷம் கழிச்சு என் நம்பருக்கு போன் பண்ணிருக்கேன்னு. இன்னும் வாரேன் அண்ணே வீட்டுக்கு. நான் அண்ணே என்ன நீ எப்படி நீ இருக்கா? என்ன எனக்கு உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா? என்னைய பார்த்த உடனே உனக்கு கோவம் வந்துடும். ஏற்கனவே நீ நெஞ்சு வழியில இருக்காதானே, அதான் நான் உன்னைய பார்க்க வரவே இல்லை. நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாப்பா. என்னை ஒவ்வொரு நாளும் என் போனும் காலுக்காக எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு தெரியுமா அண்ணே? ஒரு சின்ன கோவத்தினால இத்தனை வருஷமா நான் உன் கூட பேசாம என் இருதயத்தை நான் தான் கடினப்படுத்தி வச்சுட்டேன். அது எவ்வளவு தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உனக்கு கூட உடம்பு சரியில்லாம இருக்கும் போது நான் பார்க்கவே வரல. ஆனா எனக்கு ஒன்று நீ தான் அந்த இடத்துல வந்து நின்னான்னு. நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அதெல்லாம் விடுனே, உனக்கு ஒரு நல்ல தங்கச்சியா இருந்து நான் இது கூட செய்யலன்னா எப்படி? 3 மாசத்துல பாப்பாவுக்கு கல்யாணம். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, யார் பத்திரிக்கையை அடிச்சு மொத்த பேரும் உன் பேரதாமே போட போறேன், பெரிய பேனர் அடிச்சு நல்வரவு எங்க அண்ணன் அப்படின்னு போட போறேன். நான் நீ பத்திரிக்கையில பேர் போடலனாலும் நான் வருவேன் பாப்பா. என்ன எனக்கு இதுதானே ஆனும். ஏசப்பா, இத்தனை நாள் நான் ஜெபிச்ச ஜெபத்தை நீங்க கேட்டு எங்க அண்ணனை நீங்க மாத்திட்டீங்க ஏசப்பா. நானும் சின்ன சின்ன உன்னை ரொம்ப யாசிருப்பேன், நீ என்ன மன்னிச்சுக்கேவா? பரவாயில்ல அண்ணி, எங்க அண்ணன் என்கிட்ட பேசிட்டான். அண்ணன் நீ என்கிட்ட பேசிட்டேன், இதுக்காகவாவது நான் வந்து ஒரு பாட்டு போட்டு நான் டான்ஸ் ஆடியே ஆகணும். இத்தனையோ நாள் உங்ககிட்ட நான் சொல்லி புலம்பிருக்கேன். ஆனா எவ்வளவு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு பாத்தீங்களா? உண்மையிலே அண்ணே, நான் தான் நினைப்பேன், உன் நான் அன்பு கூறல அப்படின்னா காணாத தேவனிடத்துல என்னால எப்படி அன்பு கூற முடியும்னு சொல்லு. அதனாலதான் நீ என் மேல அன்பு கூறலன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரை ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? பார்த்தா ஒரு அருப்ப பேரு போடலன்னு சொல்லிட்டு நீ என் மேல கோவத்துல இருந்தா. சரி விடு, ஆனந்த ஆச்சு, போனது போச்சு. இனிமே நீ என்கிட்ட பேசாம இருக்க மாட்டானே? பேசாம இருக்க மாட்டேன், எப்போ டெய்லி போன் அடிப்பேன். அதே பெரியவே எவ்வளவு கூட பிறந்தா ரத்தம் எவ்வளவு துடி துடிச்சு எப்படி பாசமா பேசுறா பாரு. ஆமா பெரியம்மா, இவ்வளவு நாள் இந்த பாசத்தையே நீ இறந்துட்டிய. இனிமே சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா. எல்லா தப்பும் என் மேலதான். ஆனா நான் தான் இப்படி அறிவில்லாம இருந்திருக்கேன். ஒரு சின்ன காரியம் அதுல வந்து இவ்வளவு ஒரு வீம்பு பிடிச்சு நான் இருந்ததுனாலதான் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு. சரி, ஆனாலும் நான் சாவ போற நேரத்துல வரைக்கும் நீங்க ஒண்ணு சேரவில்லை, சேர மாட்டீங்களோ நினைச்சேன். பரவாயில்ல, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததே எனக்கு பெரிய காரியம், தலைமையில இருந்துச்சு. இப்ப அந்த பாடல்லாம் மாறிட்டு, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் பேசினது ஒற்றுமையானதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு சிஸ்டர். எவ்வளவோ நாட்கள் நீங்க அழுது புலம்பி ப்ரேயர் பண்ணி நாட்கள் சொல்லி முடியாது, ஆனா அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய பதில் கிடைச்சிருக்கு. இப்படி ஆண்டவர் வந்து ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி உங்க எல்லாரையும் இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா கஷ்டமா, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்குது. இப்படியே இவங்க வாழ்நாளெல்லாம் இப்படியே சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆமா, எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம்.